சில விஷயங்கள் நமக்கு அவ்வளவு எளிதில புரியதே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில நம்மளுடைய காயத்ரி இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க? சரின்னு சொல்றாங்க, மூஞ்சியும் மொகரையும் பாருன்றாங்க. இப்படி ரொம்ப கேவலமா வந்துட்டு பயங்கரமா ஆட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்க காயத்ரி. இது எதுக்கு நம்மளுடைய கமலஹாசன் சார் ஆரம்பத்துல இருந்தே கண்டிக்கல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்விகள் இருந்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. இது குறித்து நம்மளுடைய கமலஹாசன் சாருக்கு பல முறை வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சமூக வலைத்தளத்திலும் பல பேர் வந்துட்டு கேள்விகள் எழுப்பிதான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய கமலஹாசன் சார் வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. அவ்வளவு எதுக்கு போன முறை வந்துட்டு ஓவியா வந்துட்டு இவங்க என்ன மூஞ்சி மொகர அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு கமலஹாசன் சார் அதை டைவர்ட் பண்ற மாதிரி அப்படியே அடுத்த டாபிக் போய்கிட்டே இருந்துட்டாரு. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தப்பதாங்க நமக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சது. அதாவது நம்மளுடைய காயத்ரியோட ஃபேமிலியே வந்துட்டு கமலஹாசன் சாருக்கு ரொம்பவே நெருக்கமான ஃபேமிலியா. காயத்ரியோட அம்மா மற்றும் சித்தியான கலா மாஸ்டர் மற்றும் காயத்ரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு. கமலஹாசன் சார் வந்துட்டு காயத்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம்னா அதுதாங்க உண்மையான விஷயம். ஏன்னா காயத்ரியை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள சேர்த்து விட்டதே நம்மளுடைய கமலஹாசன் தான். காயத்ரி மட்டும் இல்லங்க, வையாபுரி மற்றும் கணேஷ் இவங்க 3 பேருமே வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு உறுதுணையா இருந்ததே நம்மளுடைய கமலஹாசன் தான். இவங்க 3 பேரையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கமலஹாசன் கொண்டு வரதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அப்படின்னும் தற்போது பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குங்க. இதனால தான் தற்போது அவர் காயத்ரியை வந்துட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருந்து வந்துட்டு இருக்காரு. காயத்ரி தான் வந்துட்டு எப்படியாவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நம்மளுடைய கமலஹாசனுக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் சரி எங்களுடைய வலைத்தளத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு விவரங்களையும் வீடியோவாக பெறுவதற்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பெற்றுக்கோங்க. தேங்க்யூ.